இப்போ ரீசென்ட் டேஸா இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல ஒருத்தன் ஃபேமஸா இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவன் எங்கன்னா ஒரு தப்பு பண்ணிருவான். அப்படி தப்பு பண்ணிட்டான்னா, அவன் மேல இருக்கிற மொத்த வன்மத்தையும் அன்னைக்கு இறக்கி ஆகணும்னு சொல்லிட்டு, அவன போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அப்படிதான் இப்போ மிஸ்டர் பீஸ்ட்ட போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் மிஸ்டர் பீஸ்ட் மேல நெறைய அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் அது எங்கேயுமே வந்து சாலிடா இன்ன வரைக்கும் ப்ரூஃப் செய்யப்படல. ஏன்னா, அவர் வந்து அலிகேஷனா தான் வச்சிருக்காரு. அது எந்த ஒரு கவர்ன்மென்ட் பாடியும் அது வந்து ஒரு கேஸா எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கவும் இல்ல. இவரு சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா பொய்யான்றதும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா, ஒரு வீடியோலாம் காட்டுறாரு. இந்த வீடியோலாம் வந்து கிராபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்ட்டு. பட் நான் என்ன கேட்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிட்டு போட்டும். அவர் பண்றது வந்து வியூஸ்க்காக தான் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இப்ப பியர் கிரில்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த பியர் கிரில்ஸ் வந்துட்டு டிஸ்கவரி சேனல்ல வீடியோ போடுவாரு. அவர் என்ன காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரு காட்டுக்குள்ள போனாரு. காட்டுக்குள்ள போயிட்டு கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வேட்டையாடினே இருந்துட்டு இருப்பாரு. ஸோ அத வந்து நம்மகிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து தனியா காட்டுக்குள்ள போய் இதெல்லாம் வந்து சர்வே ஆகுற மாரி தான் வந்து நம்மகிட்ட காட்டியிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி வந்து அது கிடையாது. அவரு கூட ஒரு 4 கேமராமேன் இருப்பாங்க. அது இல்லாம ஒரு டாக்டரும் இருப்பாரு. இவருக்கு எதனா ஒண்ணுன்னா, அங்க இருக்கிறவங்க தான் அது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவர் ஒரு இடத்துல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்க்காக தான் ஒரு சர்வைவல் ஒருத்தவங்க உள்ள போய் சர்வே ஆகணும்னா எப்படி ஆகணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த புரோகிராமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் பியர் கிரில்ஸும் ஒருத்தர் கிளியரா சொல்லியிருப்பாரு. அதே மாரி கூட மிஸ்டர் பீஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? அது தனி. அதிலயே வந்துட்டு ஒரு சில காம்படிஷன்லாம் மிஸ்டர் பீஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாரு. இதுக்குள்ள வந்து எங்களோட சீக்ரெட் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. அவங்களே வந்து ஜெயிக்கிற மாரி பண்ணி, அவங்களே அந்த காச எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு அலிகேஷனா தான் வச்சிருக்காரு. அதுவும் எங்கேயுமே கரெக்ட்டா இதுதான்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாரும் சொல்லல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு கவர்ன்மென்ட் பாடி வந்து கேஸா எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அதோட அவுட்புட் என்ன வருதோ, அத வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்போ வந்து இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்கன்றது வரைக்கும் நம்ம அத வச்சுலாம் எதுவுமே பேச முடியாது. இந்த மாரி தான் நெறைய அலிகேஷன்ஸ் நெறைய பேர் மேல நெறைய இடத்துல வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்போ ப்ரூஃப் இல்லாம பேசவே முடியாது. அப்படிதான் வந்து பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் மேல வந்து ஒரு அலிகேஷன் வச்சாரு. அது கரெக்ட்டான எவிடன்ஸ் இருந்து அவர் பேசினாரான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு பேசினாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ உடனே மிஸ்டர் பீஸ்ட்ட பத்தி பேசிட்டா இந்த மாரி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஆகப் போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவன் எங்கேயோ இருக்கிறான். நம்ம எங்கேயோ இருக்கிறோம். பட் இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு மிஸ்டர் பீஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு நீங்க அடிக்கிறீங்க. அவங்கள போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு யூடியூப் கிரியேட்டர். ஸோ அவங்கள அடிச்சா நம்ம வந்து அது மூலியமா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற மாரி ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்துட்டு நான் யார சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தாடிக்காரு. அந்த தாடிக்காரர் வந்து மிஸ்டர் பீஸ்ட்க்கு வந்து பேனர் வச்சாரு. யாருன்னா, ஏ டு டி நந்தா வந்து பேனர் வச்சாரு. அப்பயும் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இங்கேயே தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ணலாமே. அவங்களுக்கு பண்ணாம நீங்க ஏன் அவங்களுக்கு பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்து ஃபேனா இருக்கீங்க. அந்த ஃபேனா இருக்கும்போது நீங்க அவருக்காக வந்து ஒரு சாங்லாம் கூட பண்ணியிருந்தீங்க. இத நான் ஏன் கேட்கக்கூடாது? இப்போ நீங்க வந்து அந்த ஆக்டருக்கு பண்ணாம ஏன் நீங்க அஜித்துக்கு பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் நீங்க தனுஷ்க்கு பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் நீங்க சிம்புவுக்கு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கலாம்ல? ஏன் நீங்க அந்த ஆக்டருக்கு பண்ணீங்க? ஏன்னா அந்த ஆக்டர வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும். அந்த ஆக்டரோட ஃபேன் நீங்க. அதனால நீங்க பண்ணீங்க. உங்க பாக்கெட்ல இருக்க காச எடுத்து போட்டு தான் பண்ணீங்க. நந்தகுமார் அதுதான் பண்ணியிருக்காரு. அவரு பாக்கெட்ல இருந்த காச எடுத்து போட்டு பண்ணியிருக்காரு. யூடியூப் மூலியமா அந்த ரெவென்யூவா இருக்கட்டும், அவருக்கு தனியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா ரெவென்யூவா இருக்கட்டும். இதெல்லாம் வச்சு தான் அவர் அத பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஆனா, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொத்தம் பொதுவா வந்துட்டு, "நீ ஏன் இவங்களுக்கு பண்ணல, அவங்களுக்கு பண்ணல" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு அப்பயே வந்துட்டு நெறைய பேர் பதில் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ பதில் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அதுக்கான சிச்சுவேஷனே வந்திருக்குது. ஸோ நீங்க அந்த மாரி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க பண்ண ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பார்த்து ஒரு சில பேரும் பண்ணாங்க. இத கடைசியா வந்து ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காரு. அவரு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துலலாம் வந்து நெறைய விஷயங்கள்லாம் பேசுவாரு. ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ராயல் சொசைட்டி அந்த மாரிலாம் பேசிட்டு வருவாரு. ஸோ அவரு பேசும்போது கூட ஓகே, நெறைய விஷயம் தெரிஞ்சுதுக்கப்பா அப்படின்ற மாரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவன பார்க்கும்போது நானும் வந்து என்னோட சேனல்ல ஒரு சில இடத்துல வந்து அந்த பையன பத்தி ப்ரமோட்டும் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசினாரு. பேசும்போது அவரு என்ன சொன்னாருன்னா, "தம்பி இவன் வந்து ஆரம்பத்துல வந்து ஒருத்தர எதிர்த்து தான் வந்து சேனலே ஆரம்பிச்சான். அவங்களுக்கு பேச போய் தான் வந்துட்டு அவங்க வீடியோல வந்து சேனலுக்கே வந்து வியூஸ் வர ஆரம்பிச்சது. நடுவுல அங்கங்க வந்து எதனா அவன் சொதப்புவான். அப்படி சொதப்பி தான் வந்து அவன் சேனலுக்கு வந்து காப்பிரைட் கிளைமே குடுத்துட்டாங்க." அப்படின்ற மாரி சொன்னாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்க. கிளைம் குடுக்கல. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அவன் உடனே என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, "டிஸ்னி யார் தெரியுமா? ஹாட்ஸ்டார் யார் தெரியுமா? அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா?" இந்த மாரிலாம் வந்து பேசிட்டு இருந்தான். இது ஜென்ரலா இருக்கிற ஒரு YouTubeல இருக்கிற ஒரு கைட்லைன். நீ வந்து ஒரு இடத்த பேசுறீன்னா, அத வந்து எப்படி பேசணும்ன்றது ஒரு வரமுறை இருக்கு. ஸோ அவங்களோட வீடியோ வந்து ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்றதுக்காக மொத்தம் டைட்டில்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நீ பேசினா, கண்டிப்பா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்க தான் செய்வாங்க. அது வந்து YouTubeல இருக்கிற ஒரு விஷயம். இப்ப அந்த பண்ற அதனால வந்து நல்ல ரெவென்யூ நல்ல வியூஸ் போகுது, நல்ல விஷயமா நீ பண்ற மாரி இருந்தா காப்பிரைட் கிளைம் எடுப்பாங்க. இதே நீ தப்பா பேசுற, இதனால அவங்களுக்கு பிரச்சனை வர மாரி இருந்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் குடுப்பாங்க. இது YouTubeல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நீ பண்ணி அவங்க பிரச்சனையும் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, "இவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இத பத்தி பேசுவான். அது இப்போ வந்து கரண்ட்டா இதுக்கு வியூஸ் போல. ஸோ வியூஸ் போகாதனால அவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, வேற விதமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பான். நீ வேணா பாருய்யா, சம்மந்தம் இல்லாம எதனா ஒண்ணு பண்ணுவான் பாருய்யா" அப்படின்னாரு. அதுக்கேத்த மாரி தான் அந்த பையன் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தான். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, வயநாட்ல வந்துட்டு நிலச்சரிவு வந்துருச்சு. அந்த நிலச்சரிவு வந்த டைம்ல வந்து ஒரு வீட்ல இருக்கிறவங்க கிளி தான் வந்து கத்தி அவங்கள காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வந்துச்சு.
இதுக்கு வந்து இவன் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கான். ஒரு இடத்துல வந்து அந்த கிளி காப்பாத்துச்சுல, அதோட போஸ்ட்ட போட்டு பக்கத்துல வந்து மதுரையிலே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ்லாம் வந்து வீட்ல கிளிலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெய்டு போனாங்க. ஸோ அத போட்டு 2த்தையும் கம்பேர் பண்றான். இது பாருங்க ஒரு கிளி காப்பாத்திருச்சு. ஸோ அந்த கிளிய வீட்ல வளர்க்கறதுனால கவர்மெண்ட் புடிச்சுருவாங்க. ஏன்னா கிளி உங்கள காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடியோ அந்த போஸ்ட் பார்த்தாலே கிளீனா தெரியுது. அது அங்க வயநாட்டுல இருந்த கிளி வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்னூருன்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கன் கன்னூருன்னு சொல்லுவாங்க. அது நம்ம நாட்ட சேர்ந்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட்ல நம்ம கண்ட்ரில இருக்கிற வனவிலங்குகள எது எதெல்லாம் வளர்க்கணும், எது எதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்றத ஒரு கிளீனா ஒரு லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. அதுல இந்த பச்சைக்கிளி அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது அத நீங்க வீட்ல வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா போலீஸ் வந்து ஃபைன் போடுவாங்க. உங்களுக்கு புடிச்சு ஜெயில்லயும் போடுவாங்க. இப்படிதான் ரோபோ சங்கர் வீட்ல கிளி வளர்த்தாருன்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு போய் ரூ. 5,00,000 ஃபைனும் போட்டிருந்தாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்குது தான். ஒருத்தர் ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாரைன்னு நெனைக்கிறேன். நாரை வந்து அடிபட்டுருக்கும். அந்த அடிபட்ட நாரைய வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்லயே வச்சு வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்தில வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீசர் வந்து இதெல்லாம் வீட்ல வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு கொண்டு போயிட்டு அவங்க ஜூல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவ நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது, இதே நாரைய வந்து ஆஸ்திரேலியால இருக்கிற நாரையோ, இல்ல வேற எதனா ஒரு கண்ட்ரில இருக்கிற எதனா ஒரு பறவைய கொண்டு வந்து இவரு இங்க வளர்த்திருந்தாருன்னா, இத வந்து யாருமே புடிச்சிருக்கவும் மாட்டாங்க, கேள்வி கேட்டுருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா, அது எல்லாமே நம்ம நாட்ட சேர்ந்தது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது, ஒருத்தர் நம்ம நாட்ல சேராத ஒரு கிளிய ஒருத்தர் வளர்க்குறாரு. அதனால வந்து அது கிளி சவுண்ட் குடுத்து இவரு தப்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கும் நம்ம நாட்ல வளர்க்குற கிளிக்கும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது வந்து எப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பேசிக்கா ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற ஒருத்தன், ஏன் இந்த கிளிய வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெட்ல போய் ரிசர்ச் பண்ணினாலே தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம அவன் போஸ்ட் போடுறான். அவன் தான் நெறைய வீடியோவும் போட்டுருக்கான் அந்த மாரிலாம். அந்த வீடியோ நெறைய பேர் பார்த்துட்டு இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நெனச்சு நம்பிட்டு இருக்கீங்க. நானும் அப்படிதான் ஆரம்பத்துல நம்புனேன். அப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சது. இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா ஒருத்தவங்க சொல்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு, இவன் மில்க் பண்ணிட்டு இருக்கான்றது. அப்படிதான் வந்து மாயன் ஸ்டுடியோஸ்ல வந்து ஒரு வீடியோ ஒரு சீரிஸ் வந்துட்டு இருந்துச்சு முருகர பத்தி. ஸோ அத பத்தி இவன் டீகோட் பண்ணுவான்னு பார்த்தா, அத வச்சு டீகோடே பண்ணாம, அது அவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் அப்படியே அவன் பேசிட்டு இருந்தான். கேட்டா இது அது, அதுக்கு இது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ இவங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்கலாம். பட் இதுக்கு எல்லாமே சார்டான ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, எங்கேயுமே எவிடன்ஸ் கிடையாது. ஏன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸோட எங்கேயுமே பேசல. அவரு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கேன். அதனால அத வச்சு தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு போறாரு. அத வச்சு தான் இவனும் பேசிட்டு போறான். கேட்டா என்ன சொல்றான், முருக ஆற்றல், முருகு சக்தி அப்படின்னு சொல்றான். இந்த முருகு சக்தி, முருகு எனர்ஜின்றதெல்லாம் ஆல்ரெடி எனக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது, இது ஃபர்ஸ்ட் எப்ப யாருக்கு வந்துச்சு? அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் அது மாறுச்சு அப்படின்றது டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அப்படி இருந்தா அத பத்தின வீடியோ போடு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒண்ணு பேசுறாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போட்டிருக்க. நீ போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கு வந்து எதிரா தான் இந்த வீடியோ இருந்துட்டு இருக்கு. இத பார்த்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மென்டலா வந்து வேற மாரி தான் தாட்ஸ் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது கூடிய சீக்கிரம் உன்னையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு கண்டிப்பா நெறைய சான்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துட்டீன்னா, தப்பிச்சுப்ப தம்பி. கொஞ்சம் ஒரு சில பேரோட கைடன்ஸ்னால வந்து நீ தாராளமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. அது வந்து இந்த டைம் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அந்த டைம் அது அவங்களுக்கு பிரச்சனை ஆகும். அப்படி பிரச்சனை ஆகும்போது கண்டிப்பா வந்துட்டு உனக்கும் அது பேக் ஃபயரா தான் ஆகும். ஸோ உன்ன பத்தி இங்க பேசறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ அத தான் கேட்கற. ஸோ ஏடுடி நந்தா வந்து அவன் வீடியோ போட்டான். ஏடுடி நந்தா வந்து இப்போ அவன் பண்ற தப்பெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுட்டு இருக்க. ஸோ பத்தாததுக்கு வந்து அவன ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குஞ்சான்ஸ்ன்னு சொல்றேன். நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஓட்டு போடுறோம். ஸோ ஓட்டு போட்டு அவன் வந்து எதுவுமே செய்யலன்னு வச்சுக்கயேன். அவன கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? ஏன்டா ஒரு யூடியூப்ல வந்து ஒருத்தன் காச அவன் கை காச போட்டு ஒரு விஷயத்த பண்றான்றபோது, அத அப்படியே விட்டுறணும். அத விட்டு அவன் இத பண்ணானே, இத செஞ்சானே, இத ஏன் நீ கேட்கல? அப்படின்ற மாரி நீ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீ அதுக்கு ஒரு எதிர் வீடியோ தான் போடுவேன்னு வச்சுக்கயேன். இதுக்கப்புறம் நான் அத போட போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீ அப்படித்தானே எனக்கும் தெரியும். இப்ப நீ என்ன பேசினா அத கண்டுக்க போறதும் கிடையாது. இப்போ நானே கேட்கறேன்னா, இப்போ நம்ம டாக்ஸ் மணி இருக்கு. நம்ம டாக்ஸ் மணி எடுத்து நெறைய விஷயங்கள் பண்றாங்க. நெறைய விஷயங்கள் பண்ணும்போது, அது நம்மளுக்கு பிடிக்காம நெறைய விஷயங்கள் இருக்கு. ஜெனரலாவே நெறைய பேருக்கு வந்து பிடிக்காம தான் இருக்கு. அதெல்லாம் நீ எடுத்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிற. அதெல்லாம் விட்டு இத மட்டும் வந்து YouTubeல ஒருத்தன் பண்றான் அவன் பாக்கெட் காச எடுத்து போட்டு பண்றான்றபோது, அத மட்டும் நீ கேள்வி கேட்கணும். இந்த மாரிலாம் அவன் பண்றான். இந்த மாரிலாம் அவன் செஞ்சுறான். கேட்டா கடைசியா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா சொல்றேன். இவனும் வந்து மிஸ்டர் பீஸ்ட்க்கு வந்து ஒரு சீக்ரெட் எம்ப்ளாயின்னு சொல்றான். இப்ப நாளைக்கு நீ என்ன சொல்லுவன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராயல் கவுன்சிலோட சீக்ரெட் யூடியூபர்ன்னு சொல்லுவேன். நான் அதனால தான் நான் வீடியோ போடணும்னு சொல்லுவேன். கண்டிப்பா நீ பண்ணுவேன்னு தான் நெனைக்கிறேன். பார்ப்போம்.